ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தின் கேள்வி பதில்கள் பகுதி 18. கேள்வி: தேவரீர் உம்முடைய முகத்தை எங்களை விட்டு மறைத்து எது நிமித்தம் எங்களை கரைய பண்ணுகிறீர் என்று ஏசாயா ஜெபிக்கிறார். பதில்: எங்கள் அக்கிரமங்களின் நிமித்தம். கேள்வி: கர்த்தாவே, நீர் எங்களுடைய பிதா, நாங்கள் களிமண். நீர் எங்களை உருவாக்குகிறவர், நாங்கள் அனைவரும் டேஷ். பதில்: உமது கரத்தின் கிரியை. கேள்வி: எந்த பட்டணங்கள் வனாந்தரம் ஆயின? பதில்: கர்த்தருடைய பரிசுத்த பட்டணங்கள். சரியான பதிலை தெரிவு செய்க. சோர்ந்து போகிறவன் பலன், சத்துவம் இல்லாதவன் சத்துவம், கர்த்தருக்கு காத்திருக்கிறவன் புதுபலன், ஒளி இருள், சமாதானம் தீங்கு. கேள்வி: கர்த்தர் யாரண்டைக்கு என் கைகளை முழுதும் நீட்டினேன் என்கிறார்? பதில்: நலமல்லாத வழியிலே நடக்கிற முரட்டாட்டமான ஜனத்தண்டைக்கு நீட்டினேன் என்கிறார். கேள்வி: கர்த்தர் எதை இஸ்ரவேல் புத்திரரின் மடியில் அளப்பேன் என்கிறார்? பதில்: அவர்கள் முந்தின செய்கையின் பலனை அளப்பேன் என்கிறார். கேள்வி: கர்த்தர் யார் நிமித்தம் தேசத்தில் அனைத்தையும் அழிக்காதபடி செய்வார்? பதில்: தமது ஊழியக்காரரின் நிமித்தம். கேள்வி: கர்த்தர் எங்கிருந்து ஒரு வித்தையும் எங்கிருந்து அவருடைய மலைகளை சுதந்தரிப்பவரையும் எழும்ப பண்ணுவேன் என்கிறார்? பதில்: யாக்கோபிலிருந்து ஒரு வித்தையும் யூதாவிலிருந்து அவருடைய மலைகளை சுதந்தரிப்பவரையும் எழும்ப பண்ணுவேன் என்கிறார். கேள்வி: என்னை தேடுகிற என் ஜனத்துக்கு ஆட்டு தொழுவமாக இருப்பது எது? பதில்: சாரோன். கேள்வி: என்னை தேடுகிற என் ஜனத்துக்கு மாட்டுக்கிடையாக இருப்பது எது? பதில்: ஆகோரின் பள்ளத்தாக்கு. கேள்வி: எந்த தெய்வத்திற்கு பந்தி ஆயத்தம் பண்ணப்பட்டது? பதில்: காத் தெய்வத்திற்கு. கேள்வி: எந்த தெய்வத்திற்கு பானபலி நிறைய வார்க்கப்பட்டது? பதில்: மேனி என்ற தெய்வத்திற்கு. கேள்வி: கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை எதற்கு எண்ணி கொடுப்பேன் என்கிறார்? பதில்: பட்டயத்துக்கு. கேள்வி: புசித்து குடித்து சந்தோஷித்து மனமகிழ்ச்சியினாலே கெம்பீரிப்பவர்கள் யார்? பதில்: கர்த்தருடைய ஊழியக்காரர். கேள்வி: கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களிடம், நான் தெரிந்து கொண்டவர்களுக்கு நீங்கள் உங்கள் நாமத்தை எப்படிப்பட்ட வார்த்தைகளாக பின்வைத்து போவீர்கள் என்று கூறுகிறார்? பதில்: சாப வார்த்தையாக. கேள்வி: கர்த்தர் யாருக்கு வேறே நாமத்தை தரிப்பார்? பதில்: தம்முடைய ஊழியக்காரருக்கு. கேள்வி: பூமியிலே தன்னை ஆசீர்வதிக்கிறவன் யாருக்குள் தன்னை ஆசீர்வதிப்பான்? பதில்: சத்திய தேவனுக்குள். கேள்வி: பூமியிலே ஆணையிடுகிறவன் யாருடைய பேரில் ஆணையிடுவான்? பதில்: சத்திய தேவன் பேரில். கேள்வி: மறைக்கப்பட்டு கண்களுக்கு மறைக்கப்பட்டது எது? பதில்: முந்தின இடுக்கண். கேள்வி: கர்த்தர் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் சிருஷ்டிக்கும் போது எவைகள் நினைக்கப்படுவதும் இல்லை, மனதிலே தோன்றுவதும் இல்லை? பதில்: முந்தினவைகள். கேள்வி: கர்த்தர் யாரை களிகூறுதலாகவும் அதன் ஜனத்தை மகிழ்ச்சியாகவும் சிருஷ்டிக்கிறேன் என்கிறார்? பதில்: எருசலேமை. கேள்வி: கர்த்தர் எருசலேமின் மேல் மகிழ்ச்சியாய் இருப்பதினால் அதில் இனி கேட்கப்படாத சத்தங்கள் எவை? பதில்: அழுகையின் சத்தமும் கூக்குரலின் சத்தமும். கேள்வி: எருசலேமில் 100 வயது சென்று மரிக்கிறவனும் யார் என்று எண்ணப்படுவான்? பதில்: வாலிபன் எனப்படுவான். கேள்வி: எருசலேமில் 100 வயதுள்ள பாவி டேஷ். பதில்: சபிக்கப்படுவான். கேள்வி: கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் எவைகளை நெடுநாளாய் அனுபவிப்பார்கள்? பதில்: தங்கள் கைகளின் கிரியைகளை. கேள்வி: கர்த்தருடைய ஜனங்களின் நாட்கள் எதின் நாட்களை போலிருக்கும்?
பதில் விருட்சத்தின் நாட்களைப் போலிருக்கும். கேள்வி, ஒருமித்து மேய்பவைகள் எவை? பதில் ஓநாயும் ஆட்டுக்குட்டியும். கேள்வி, சர்ப்பத்துக்கு இரையாவது எது? பதில் புழுதி. கேள்வி, கர்த்தருடைய பரிசுத்த பர்வதம் எங்கும் ஓநாயும் ஆட்டுக்குட்டியும் சிங்கமும் சர்ப்பமும் எவைகளை செய்வதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார்? பதில் தீங்கு செய்வதும் இல்லை, கேடுண்டாக்குவதும் இல்லை என்கிறார். கேள்வி, வானம் எனக்கு டேஷ், பூமி எனக்கு டேஷ். பதில் வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி என்று கர்த்தர் கூறுகிறார்.